ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மஞ்சு கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மெட்டல் ஹாரர் எஸ்கேப் பண்ணுற ஒரு மொபைல் ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 சாப்டர் இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம ஆலனை தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ ஆலன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்னோ ஸ்ட்ரோம் வேறு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ வேலையை முடிச்சு கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு இவன் இமேஜினேஷன் தான் நினச்சி போயிட்டுருக்கான். பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளேருந்து இவனை யாரோ பார்க்குற மாதிரியே இவனுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இவனும் ஓட ஆரம்பிச்சிருக்கான். பட் ஆனால் இவன் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் ஸோ அந்த ஷேடோ பார்த்திங்கன்னா இவனை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இவன் கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ கீழே விழுந்த உடனே ஸோ அந்த ஷேடோ இவன் மேலே பாஞ்சு ஸோ மூஞ்சிலே பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரூம்குள்ளே ஒரு கேஜுக்குள்ளே இருந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இவன் சொல்கிறான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு. என்ன கைஸ், இது சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கானுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நாய் கத்துற சத்தெல்லாம் கேட்குது. மோஸ்ட்லி இந்த இடத்துல நாய் இருக்க போல் இருக்குது. ஓகே, என்னடா லாக் பிக் வச்சுருக்கான் இங்கேயே. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறான். ஓகே, என்ன இருக்குது? ஓகே, இந்த இடத்த விட்டு நான் எப்படியா தப்பிச்சு போகணுன்ற மாதிரி சொல்கிறேன். நானும் அதனால் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? என்னடா ஒன்றுமே இல்லை. ஒரு மாதிரி பாலடைஞ்ச ரூமுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். எதுக்கு போட்டு வச்சுருக்கான் தான் தெரியல. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பாக்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? கைஸ், இந்த இடத்துல ஒரு ஹேமர் இருக்குது. ஓகே, சூப்பர். பட் ஆனால் இந்த கேம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் மறந்துடுச்சு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கோடெல்லாம் இருக்குது பாருங்களேன். 9 இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல 0வா ஓவா? ஓகே, 0 இருக்குது. இதேமாதிரி இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்குது. ஸோ மொத்தமாக 4 செவத்தில் பார்த்திங்கன்னா 4 கோடு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குது. என்னடா இது? ஓகே, மெனமிக்ஸ் மேக்ஸு. ஓகே, இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மள மாதிரியே பார்த்திங்கன்னா மேக்ஸ்ன்றவன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாட்டி இருந்திருக்கான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா இந்த சைக்கோ பார்த்திங்கன்னா இவனை கூண்டுக்குள்ளே போட்டு ஷாக் கொடுத்து இவன் விளாண்டுருக்கான். இந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, இந்த இதில் ஓகே, நம்ம கூண்டில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு கரண்ட் கனெக்ஷனை கொடுத்து இவன் ஷாக் கொடுத்து விளாண்டுருக்கான் கைஸ் அந்த சைக்கோ. ஓகே, நம்மளே அந்த மாதிரி தான் விளாடுவோம் போட்டிருக்கே. ஓகே, ஆமாம் பாருங்களேன், ஷாக் அடிக்குதுங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன போட்டிருந்தானே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா நினச்சிருக்கான். ஸோ அதனால் இந்த இடத்துல தொலைவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டாய்லெட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலிவேட்டர் இருந்திருக்கு. ஸோ அந்த எலிவேட்டர் ரெடி பண்ணோன்னா ஸோ நம்ம கண்ட்ரோல் பேனலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போடணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பாஸ்வேர்டு என்னென்னா நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்ற மாதிரி என்னமோ கொடுத்துருக்கான். இதை வச்சு எப்போ கண்டுபிடிக்கிறது? மோஸ்ட்லி 4 திசை சொல்லியிருக்கான். 4 திசையில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. அந்த 4 திசையில் இருக்கிற நம்பரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ண போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? நார்த்து ஈஸ்ட்டுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அப்போனா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ இருக்குது. ஓகே, இது எடுத்துருவோம். ஓகே, ஹேமரை வச்சு உடச்சி எடுத்தாச்சு. பட் ஆனால் இந்த கேமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஏதாச்சும் எடுத்தோன்னு வைங்களேன், ஸோ அதை பார்த்திங்கன்னா எப்படி எடுத்தோமோ ஸோ அதே மாதிரி வச்சிடணும். இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த சைக்கோ பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாஸை மூடிட்டேன். கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டாக்கா கிரானிமரி வேலை பார்த்திங்கன்னா விடாது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளை போட்டு திருடுவான். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மாஸ்க் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த காக்கா மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, குரோவோட மாஸ்க் இருந்தது. ஸோ அதை போட்டு விட்டேன். ஓகே, பட் ஆனால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நிறையா மாஸ்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஏதோ இங்கே தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஒன்றும் இல்லைடா. ஓகே, இது இமேஜினேஷன் சொல்லிட்டு போகிறான். அப்படி தான்டா இமேஜினேஷன் தானே, போடா. ஓகே, முதல்ல வெளியே போ. இந்த இடத்துல ஓகே கைஸ், இந்த இடத்துல பாருங்களேன், பெஞ்செல்லாம் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னொரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருந்து. இந்த கீ எதுக்குடா? ஓகே, இந்த கீ எதுக்கும் யூஸ் பண்ணணும், மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சா. ஓகே, இங்கே எதுவும் கிடையாது. ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இது தொட்டோன்னு வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல ஏதோ இருக்குது பாருங்களேன். ஸோ இது எடுக்க முடியல. பட் ஆனால் ஓகே, எடுக்க முடியல. இந்த கேலண்டர் பின்னாடி ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஓகே, கேலண்டர் அப்படியே வச்சிட மாட்டியும், இல்லைனா வந்துட போகிறான். ஸோ முடிச்சிடுவான். ஓகே, 2013ஓட கேலண்டர் வச்சுருக்கான். அப்போனா இந்த கேம் என்ன 2013 நடக்குது?
ஓகே, இந்த கீ எதுக்குடா யூஸ் பண்ணுறது? இதுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுமா? ஓகே, இது கிடையாது. இங்கே ஏதாச்சும் இருக்குமா? ஓகே, இது வந்து ஆன் பண்ண முடியல. இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ண சொல்லுது. ஓகே, இந்த இடத்துல லாக் இருக்குது, லாக் பாக்ஸ் இருக்குது, லாக் ஆகிருக்கு. ஓகே, கீயை வச்சு இதுக்கு தான் இந்த பாக்ஸா? நான் வந்து சும்மா போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து லாக் பாக்ஸுன்ற மாதிரி காமிக்குது. கீயை அழுத்தவே இல்லை. ஓகே, நம்மகிட்ட ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த டேப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ கொஞ்சம் மட்டும் ஞாபகம் இருக்குது, சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, மட்டும் சில பல விஷயங்கள் மறந்து போச்சு. ஓகே, இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, எலக்ட்ரிசிட்டி போட்டோன்னு ஆன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கோடு கண்டுபிடிக்கணுமே. கோடு என்னவாக இருக்கும்? ஓகே, இது வந்து கோடு வந்து காம்பினேஷன் வந்து நமக்கு சரியாக செட் பண்ண போல் இருக்குது. சரி இருங்களேன், நான் வந்து கோடை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கோடு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது அன்லாக்காக ஆகிடுச்சு. ஓகே, டோரு அன்லாக் ஓப்பன் பண்ணி விட்றா. ஓகே, ஓப்பன் அழுத்தி விடு. வந்து ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, எலிவேட்டருக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. பட் ஆனால் எலிவேட்டர் பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்காடா? ஓகே, லிவர் இருக்குது. இந்த லிவர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் இருந்தது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இடத்துல போடணும் போட்டிருக்கு. அந்த இடத்துல தான் கேட்டது. ஓகே, இந்த இடத்துல வச்சுருக்கா? ஓகே, இங்கே எதுவும் கிடையாது. இங்கே ஓகே, க்ரோபர் இருக்குது. க்ரோபர் இல்லையா, நெயில் புல்லர். ஓகே, அப்போனா இது வந்து அந்த உட்டு மாதிரி இருந்து பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அதை எடுக்கிறது தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா? ஓகே, வேறு எங்கே வச்சுருக்கா? ஓகே, முதல்ல வந்து இந்த இதை எடுத்துக்கோ, ஃப்ரெஞ்சு எறா. ஓகே, எடுத்துகிட்டு ஓகே, இந்த ஃப்ரெஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். இதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து இது நினச்சேன், என்னென்னா வாஷிங் மிஷின் நினச்சேன். பட் வாஷிங் மிஷின் கிடையாது போட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல தப்பிச்சு போகணும். ஸோ இதை வந்து உடைக்கணும். இந்த பிரிக்கும் இருக்குது. ஸோ இந்த பிரிக்கை வச்சு கட்டியிருக்காங்களே, ஸோ அதை உடைக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எது இருக்குமே, ஏதாச்சும் மறந்துட்டுனா என்ன? இதாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கும். ஸோ என்னென்னா ஏதாச்சும் ஐட்டம்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேருந்து ஏதாச்சும் கிளாஸ் கீழே விழுந்து சத்தம் போட்டுரும். ஸோ சத்தம் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடுவான். ஓகே, என்ன இருக்குது? ஓகே, சூப்பர். நம்மள்கிட்ட வந்து இது கிடச்சிருக்கு, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எதாச்சும் எடுக்க முடியுமாடா? ஓகே, உள்ளே என்ன இருக்குது? ஓகே, க்ரோபார் இருக்கா? அதாவது பிக்கேக்ஸ்க்கான இது இருக்குது. சூப்பர் கைஸ். ஓகே, அப்போனா அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்திங்கன்னா பிக்கேக்ஸ் ரெடி பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பார்த்தோம்ல. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டு, ஸோ அந்த என்னடா அது, ஸோ அந்த லிவர் போட்டோம்ல. இப்போது என்னடா அது பேர் வேறு மறந்து போச்சு. ஓகே, அது வந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது பேர் தெரியல சரியா. ஓகே, வந்துட்டான். டேய், ஒன்றும் பண்ணலடா, நம்மகிட்ட செவனையும் உட்காந்துருக்கேன்டா. ஓகே, கையை கூட நீட்டி உட்கார முடியல, இவ்வளோ குட்டி கூண்டில் வச்சுருக்கு. ஆனால் பாருங்களேன், நாயை பார்த்திங்கன்னா வழியை விட்டு, ஸோ நாயை போடுற கூண்டில் நம்மளை போட்டு வச்சுருக்கான். ஓகே, இமேஜினேஷன் தான். உனக்கு மனமட்டையில் பிரச்சனை. கிளம்பிட்டு முதல்ல. ஓகே, கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வைக்கணும் போல் இருக்குது. மோஸ்ட்லி அந்த இதை உடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரிக்கெல்லாம் போட்டிருந்தது பார்த்திங்களா. ஸோ அதை உடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்லாக் பண்ணி விடு இதை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு அதை உடச்சிட்டு வந்துடுவோம் பேசாமல். அதை உடச்சிட்டா இப்போ வந்து சத்தம் கேட்கும். இவன் வந்து 3வது டைம் வரும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பாக்ஸ் கொண்டு வருவான். ஸோ அந்த பாக்ஸை வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே தான் லிவர் இருக்கும். ஸோ லிவர் இல்லை ஏதாச்சும் ஐட்டம் இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட வேண்டியதான். ஓகே, உட்காந்துரு. ஓகே, இப்போ வந்து அவன் வரும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பாக்ஸ் கொண்டு வருவான். ஆல்ரெடி 2 தடவை வந்துட்டு போயிட்டான். ஸோ இந்த தடவை வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக ஏதாச்சும் பாக்ஸ் கொண்டு வருவான். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தப்பிச்சு போகலாம். மோஸ்ட்லி அதுக்குள்ளே லிவர் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த இடம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா போல்ட்டு கட்டர் எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. மோஸ்ட்லி போல்ட்டு கட்டர் இருக்கும், இல்லைனாக்கா லிவர் இருக்கும். ஓகே, என்ன இருக்குது பார்ப்போம். ஓகே, போடா சீக்கிரம் போடா. ஓகே, திரும்பி நின்று வர பார்க்குறான். டே, ஒன்றும் இல்லைடா, இப்போ லாஸ்ட் டைம் எப்படி இருந்தோ ஸோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் வீட்டை. ஓகே, ஏதோ தப்பாக இருக்குன்றான். கண்டுபிடிச்சிட்டானா என்ன? ஓகே, ஒன்றும் கண்டுபிடிக்கல. சூப்பர். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியும், பல டைம் அடி வாங்கியிருக்கேன் இந்த கேமில். ஓப்பன் த டோர். என்ன இருக்குது? போல்ட்டு கட்டர் தான் கேஸ் இருக்குது. இந்த போல்ட்டு கட்டர் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டு அந்த போல்ட்டு கட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நகர்த்தி வச்சோம்ல, ஸோ இந்த வாஷ் மிஷின். ஸோ இது வந்து அன்லாக் பண்ணோம். அன்லாக் பண்ணால் இதுக்குள்ளே பிளாங்க் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து
இது வந்து நான் ட்ரெயின் பண்ணியாச்சு. ஓகே என்னடா ஒன்றுமே இல்லை. ஓகே இங்கே தான் வச்சுருக்கா. இங்கே இருக்குது கைஸ் லிவர். இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு டெட் பாடி இருக்குது. மோஸ்ட்லி இவன் தான் மேக்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். மேக்ஸே ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா உன்னை மட்டும் நான் மறக்க மாட்டேன்டா. உன் உசுரை கொடுத்து என்னை காப்பாற்றிட பற்றியா. பட் ஆனால் நீ எப்படிடா மாட்டினேன், நீ எப்படி மாட்டினேன்னு தான் எனக்கு புரியல. மோஸ்ட்லி இவன் தான் அவன் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பிளாங்க் நான் கையில் வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த பிளாங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் டோரில் வந்து இப்போது அவன் வந்து வராமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தப்பிச்சு போகணும். எலிவேட்டரை அன்லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சத்தியமாக சத்தம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இது வந்து நடுவில் வந்து இப்போ நான் போடுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி போடுறேன்ல, ஸோ இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா எலிவேட்டர் சவுண்டில் பார்த்திங்கன்னா சவுண்டு கிட்ட வருவான். அப்போ வந்து இவனால் உள்ளே வர முடியாது. அப்போ நம்ம தப்பிச்சு போயிடலாம். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஸோ அந்த இது போடாமலே அந்த பிளாங்கை போடாமலே மட்டுக்கும் வந்திருக்கான் போல் இருக்கு, மாட்டிக்கிட்டான் போல் இருக்குது. இந்த எலிவேட்டர் வரதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து அவன் வந்து அதை உடச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அது வந்து உடச்சிட்டு வரதுக்கும் இந்த எலிவேட்டர் வரதுக்கும் கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். ஓகே வந்துட்டான் பாருங்கள். ஓகே இன்னும் வந்து 5 செகண்ட்ஸ் வந்துடுவான் அவன். அதுக்குள்ளே எலிவேட்டர் வந்துடணும். இந்த எலிவேட்டர் வேறு பொறுமையாக வருது, நேரங்காலம் தெரியாமல். கைஸ் வந்துட்டான் கைஸ். இப்போ வந்து உடச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓப்பன் த டோர்ன்ற மாதிரி கற்றுருவானே. ஓகே வந்துருச்சு. இப்போ வந்து கிளம்பிட வேண்டியதான். ஓகே இதிலே பார்த்திங்கன்னா சீக்ரெட் எண்டிங் இருக்குது. அடுத்த பாட்டில் வந்து சீக்ரெட் எண்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே முதல்ல கிளம்படா இந்த இடத்த விட்டு. ஓகே மேக்ஸ் பாருங்கள் பொழந்த மாதிரி படுத்துருக்கான். இறா உன் ஆத்மா சாந்தி அடியண்டா. டைம் கிடச்சுன்னா உன் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எரிச்சிருப்பேன். எரிச்சு கங்கை இதுலேயே எங்கேயாச்சும் ஒன்று இது பண்ணியிருப்பேன், உன்னோட அஸ்தியை கரைச்சிருப்பேன். ஓகே ஒரு புண்ணியமாச்சு கிடைக்கும். ஆனால் சத்தியமாக அவனோட உசுறு கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கேன். உனக்கு அப்ரிஷியேட் பண்ணுண்டா விட்றா. ஓகே இப்போ வந்து எப்படியே தப்பிச்சு போயிடா. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 சாப்டர் இருக்குது. அந்த 3 சாப்டர் ப்ளே பண்ணுவோம். நான் வந்து 3வது சாப்டர் வரைக்கும் ப்ளே பண்ணேன். ஸோ 4வது சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ 4வது சாப்டர் வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு வழியெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த வழியை வச்சு இந்த இடத்த விட்டு போக முடியல. ஓகே யாரா அது கைஸ், யாரோ சத்தம் போடுறாங்க இந்த இடத்துல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து சத்தம் போடுது. ஓகே கைஸ் இப்போ வேணால் நம்ம வந்து அந்த நம்மகிட்ட லாக் பிக் இருக்குல்ல, ஸோ அந்த லாக் பிக் வச்சு அந்த லாக் அன்லாக் பண்ணாக்கா நம்ம வந்து சீக்ரெட் எண்டிங்கை பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிடுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து சீக்ரெட் எண்டிங் நான் பண்ணுற ஐடியா கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சீக்ரெட் எண்டிங் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.